அண்மைச் செய்தி. தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி தம்பி முன்ஜாமீன் கோரிய மனுவை உயர்நீதிமன்றம் விசாரணையை தள்ளி வைத்துள்ளது. தலைமறைவாக உள்ள செந்தில் பாலாஜியின் தம்பி கரூர் அசோக்குமார் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையை உயர்நீதிமன்றம் தள்ளி வைப்பு என தகவலானது கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த வழக்கிற்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு நீதிமன்றம் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறது. உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வர இருப்பதாகவும் ஆளும் கட்சியின் உறுப்பினராக இருந்தாலும் அந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பில் தங்கள் சொல்லும்படி நடந்து கொண்டால் 35 கோடி ரூபாய் தருவதாக பேரம் பெற்றதாகவும் ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜா சென்னை காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி காவல்துறை இதுவரை வழக்கு பதிவு செய்து இதுவரை 8 பேரை கைது செய்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினரிடம் தாம் தொடர்பு கொண்டு பேசியதாகவோ மிரட்டல் விடுத்ததாகவோ முதல் தகவல் அறிக்கையில் எந்த தகவலும் தமக்கு எதிராக இல்லை எனவும் தமக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுகளும் இந்த முதல் தகவல் அறிக்கையில் இல்லை எனவும் முன்னாள் அமைச்சரின் சகோதரர் என்ற காரணத்திற்காக அரசியல் உள்நோக்கத்துடன் தமக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அசோக்குமார் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த புகாரில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுக்கும் தனக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை எனவும் நீதிமன்றம் விதிக்கின்ற அனைத்து நிபந்தனைகளையும் தாம் ஏற்க தயாராக இருப்பதாகவும் எனவே இந்த வழக்கில் தமக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் அசோக்குமார் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை நீதிபதி குமரப்பன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரணை கேட்டுக்கொண்ட நீதிபதி இது தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் காவல்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த அரசின் குற்றவியல் வழக்கறிஞர் இந்த மனு தற்பொழுதுதான் தங்களுக்கு கையில் கிடைத்திருப்பதாகவும் இந்த வழக்கின் தங்கள் தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் எனவும் கோரினார். இதனை ஏற்றுக்கொண்டு வழக்கினுடைய விசாரணையை வருகிற திங்கட்கிழமை என்று தள்ளி வைப்பதாகவும் அன்று காவல்துறை இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை வரும் திங்கட்கிழமை ஜூலை 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்.